நாம சிறந்தவர்களாக இருக்கவும் பலவான்களாக இருக்கவும் நல்ல பயிற்சி கூடம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில தடவை தோல்விதான். உண்மையா இல்லையா? பெரிய ஃபெயிலியர்ல தான் பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறோம், கிரியேட்டிவா மாறுறோம். எப்படி நம்ம இதை சரி பண்றது, சீர்படுத்துறது, மாற்றுறது. சில பேருக்கு இந்த தோல்வியே வேணான்றுவாங்க. தோல்வி உங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க நிறைய காரியங்களை மாறவே மாட்டீங்க, நீங்க இன்னும் சீர்படவே மாட்டீங்க, நீங்க இன்னும் சிறப்பாக மாற மாட்டீங்க. கர்த்தர் தோல்விகளை வைத்து அநேக வழியில நம்ம வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுகிறார். தோல்விகள் இது ஏன் நான் சொல்லுகிறேன்னா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய கைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்க தோல்வியில நீங்க இன்னும் ஆடசாள்றீங்க, அதனால எல்லாம் நன்மையா தான் செய்வீங்க. தமிழ் அன்புருளாய் தம்மால் அழைக்கப்பட்டவர்களுக்கு தேவன் சகலமும் செய்வார். அது நமக்கு என்ன ஆண்டு பண்ணிட்டு இருந்தாரு, என்ன நமக்காக மேப் போட்டிருந்தாரு, என்ன டைரக்ஷன்ல திருப்பினாரு நமக்கு இப்ப தெரியாது, மேல போனா தெரியும். ஆண்டவரை சந்திக்கும் போது தான் கர்த்தர் சொல்வார், இதுக்கு தான் உனக்கு கொடுத்தேன் அந்த அடி, இதுக்கு தான் உன்னை மாத்தினேன், இதுக்கு தான் தடுத்தேன், இதுக்கு தான் நிறுத்தினேன். நான் அன்னைக்கு உன்னை நிறுத்தல, உனக்கு இதை கொடுக்கலன்னா இங்க வந்து சேர்ந்திருக்க மாட்டேன்னு. நன்றியப்பா அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்.